டாக்கிங் அபவுட் காஸ்டியூம், ஒரு பீரியாடிக் ட்ராமா அப்படிங்கும்பொழுது உங்களோட காஸ்டியூம்ஸ்லாம் பேசப்படுற அளவுக்கே இருக்குது. ஒரு பீரியட் படம்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் அது கரண்ட் சிச்சுவேஷன் கிடையாது. ஸோ திஸ் இட் நீட் லாட் ஆஃப் ரிசர்ச். ஸோ ஒரு 1930s அந்த அந்த இதில் ஸோ மச் ரிசர்ச் அண்ட் எஃபர்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் தேவ் புட் இன். அண்ட் எஸ்பெஷலி காஸ்டியூம் சொல்லும்போது அந்த டைமில் என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ் போட்டிருந்தாங்க அண்ட் எல்லாமே ஒரு ஏஜ்டாக தெரியணும். பிகாஸ் ஆர் மூவி ரிக்வயர்ட் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி கிடையாது. அண்ட் ஆல்சோ க்ரௌட், நீங்கள் டீசரில் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஒரு க்ரௌட். இட் இஸ் நாட் ஈஸி டு ஒருத்தங்களுக்கு காஸ்டியூம் பண்ணுறதே இட்ஸ் அ வெரி பிக் திங். அதுவும் அவ்வளோ ஒரு 700 ஒரு 1000 பேர் க்ரௌடெல்லாம் அது அவங்க எல்லாருக்குமே அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி காஸ்டியூம்ஸ் கொடுக்குறது அது ரொம்ப ஆத்தென்டிக்காக ஒரிஜினலாக பண்ணோன்னு பண்ணியிருக்காங்க. It was really hard. I'm damn sure it was really hard for them.